உன்னை உன் மொழியிலிருந்து வெளியேற்றினா. அது எங்கெங்கிருந்து வெளியேற்றினா? உன் வழிபாட்டு தளத்திலிருந்து, உன் வழிபாட்டிலிருந்து உன்னை வெளியேற்றினா. சீச்சி, கடவுள் இதெல்லாம் கும்பிடுறது பைத்தியக்காரத்தனம், முட்டா பையன், அறிவு கட்டவன் கும்பிடுறது. 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு இனத்தின் மெய்யல் கோட்பாட்டிலிருந்து தகர்த்துட்டான், உன்னை வெளியேற்றிட்டான். இப்பவும் நாம சொல்றோம், கடவுள் உலகத்தை படைத்தார் என்கிற படைப்பு தத்துவத்தில் நாங்கள் எப்போதும் எதிராக இருக்கோம், நம்பல. ஆனால் தமிழர்களுக்கு தெய்வங்கள் உண்டு, வழிபாடு உண்டு. இயற்கை வழிபாடு, மூத்தோர் தெய்வங்கள், இது எங்கள் வழிபாட்டு மெய்யல் கோட்பாடு. அதில் இன முன்னோர் குல முன்னோர் இருக்குது. இன முன்னோரில் குல முன்னோர் இருக்குது. இன முன்னோரில் சிவன், முருகன், மாயோன், கொற்றவை, வருணன், இந்திரன் எல்லாம் வர்றான். குல முன்னோர்ல எங்க அப்பத்தா வேலு நாச்சியார், கொல்லங்குடி கருப்பாய், கண்ணகி, கொல்லங்குடி காளி, எங்க அப்பத்தா முடிக்கரை காளி, சொடல மாடை, இருளாண்டி, சோனையா, ஐயனாறு, எண்ணற்ற குலதெய்வங்கள், குலமுன்னோர்கள் வந்தாங்க. இதே மாதிரி வழிபாடு அதுல இருந்து வெளியேற்றிட்டான். கல்ல கும்பிடுறே, கல்லுதானே வழிபட்டு வந்தேன் நான், நடுகள் மரபினர் தானே. முருகனுக்கு முடிய வளர்த்து நீ சிறச்சினா மூளை வளராது, முடிதான் வளரும். ஆனால் முருகனை போற்றுவது என்பது உன் வழிபாட்டு மரபு. உன் மெய்யில் கோட்பாட்டை நீ தெளிவா தெரிஞ்சுக்கணும். புறவாகரன் என்பவன் இருந்தால் உன் இறை, உன் தலைவன். அவன் இறந்தால் உன் இறைவன். இதான் உன்னுடைய மெய் கோட்பாடு. எவன் எது சொன்னாலும் நீங்க கேட்டுக்காத. இந்த இரு வரிசையிலும் அடிக்க வச்சிருக்கப்பட்ட அத்தனை பேரும் உன் குல தெய்வங்கள். நீ போற்றி வழிபடக்கூடிய குல தெய்வம், கொண்டாடப்பட வேண்டிய தெய்வம். உனக்காக இறந்தவனை நீ மறந்து கடந்தால் நீ இனமல்ல, பிணம் என்பதை புரிந்து கொள்ளும்.